Hallelujah. Hallelujah. God is good. தேவன் நல்லவர். Well, this is new year. இது புது வருடம். 2016 has come. 2016 வந்துடுச்சு. Can we all clap our hands and thank God for 2016? கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? 2016 will be a year of great blessing. 2016 ஆசீர்வாதத்தின் ஆண்டாயிருக்கும். Because we have gathered here this night for God's blessing. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. 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 Can I hear a brighter hallelujah? ஒரு நல்ல உற்சாகமான ஹalleluya கேட்கலாம். Hallelujah. Hallelujah. God is good. தேவன் நல்லவர். I tell you, he is good all the time. நான் சொல்லுகிறேன் எப்பொழுதும் அவர் நல்லவர். Let us turn to the book of Revelation chapter 3 and verses 7. வெளிப்படுத்தல் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். To the angel of the church in Philadelphia write, says the Lord. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், These are the words of him who is holy and true, who holds the key of David. What he opens no man can shut, and what he shuts no one can open it. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. Here God is commanding an angel to release the words of him to the church of Philadelphia. தேவன் பிலதெல்பியா சபைக்கு ஒரு தூதனை கட்டளையிட்டு அவர் சொல்ல வேண்டியதை போய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். And when he wants to release those words to this church, பாருங்க, அவருடைய சபைக்கு இப்படிப்பட்ட வார்த்தை தெளிவிக்கப்படுத்தும் பொழுது he is giving himself a name before he gives the word which is going to go to the church of Philadelphia. பாருங்க, பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுவதற்கு முன்பதாக அவரை குறித்து அவர் பெயரை சொல்லுகிறார். He says that the one who is holy and true, who holds the keys of David. பாருங்க, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். He reveals himself as a king and the holy one and the true living God before he writes the letter. தன்னை தானே ராஜாவாக பரிசுத்தராக சத்தியம் உள்ளவராக இந்த நிருபத்தை எழுதுவதற்கு முன்பதாக, அதாவது இந்த காரியத்தை சொல்வதற்கு முன்பதாக தன்னை தானே அப்படி அறிமுகம் படுத்திக் கொள்கிறார். For example, if you receive a letter from your relative or neighbor or wherever, பாருங்க, உங்க உறவினர்களிடத்திலிருந்து ஏதோ ஒரு தபால் வருதுன்னா, you will have this from address. பாருங்க, அவங்களுடைய from address இருக்கும் இல்லையா? So and so is writing a letter for you. பாருங்க, இன்னார் உங்களுக்கு எழுதுகிறார் என்று இந்த கடிதத்தில். Likewise, God is writing a letter for the church of Philadelphia. அதே போல பிலதெல்பியா சபைக்கு தேவன் எழுதுகிறார் ஒரு கடிதம். And in the from line he is saying, like how he is writing this letter. பாருங்க, fromல யார் எழுதுறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. The holy and the true living God. பாருங்க, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், the one who holds the keys of David. தாவீதின் திறவுகோலை உடையவரும். He is revealing himself as a king in this letter. தன்னை தானே ராஜாவா இந்த நிருபத்தில் வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Like a mighty king. ஒரு மகிமையான ராஜாவாய், the king who has all the power and authority, சகல வல்லமையும் அதிகாரமும் படைத்த ஒரு ராஜாவாய், in the full of glory, அதாவது தேவனுடைய முழுமையின் மகிமையில் இருக்கிற ராஜாவாய், the king who is in the full of majesty, பாருங்க, சகல மாட்சிமை நிறைந்த ராஜாவாய். from this state he is writing a letter. இந்த பொசிஷன்ல இருந்து தேவன் ஒரு லெட்டர் எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. See, this is very important. இது ரொம்ப முக்கியம். If you look at the governments, பாருங்க, நீங்க அரசாங்கத்தை பார்த்தால் when they make a treaty, ஒரு ட்ரீட்டி எழுதுவார்கள் or when என்றால், they sign a treaty, அல்லது ஒரு அமெண்ட்மென்ட் பாஸ் செய்ய வேண்டும் என்றால், what they will do is, என்ன செய்வார்கள் after என்றால், they fix the amendment and write the amendment, பாருங்க, அவங்க என்ன பண்ண போறாங்களோ அந்த அமெண்ட்மென்ட்டை எழுதி எல்லாம் பண்ண பின்பு the prime minister or chief minister or the president will read the amendment before the crowd. பாருங்க, சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ அவர் இந்த அசெம்பிளிலே சொல்லுவார்கள். And when they say, they will say like this, சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், chief minister of so and so nation, இந்த தேசத்தினுடைய பிரதமரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிய நான் சொல்லுகிறது, is making this amendment to come to pass from this day. பாருங்க, இந்த நாளிலிருந்து இருந்து இதை அமுல்படுத்துகிறோம் என்று சொல்லுவார்கள். Likewise, the other nation representative also will say that so and so prime minister is representing this amendment. அதே போல வேறு தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டருடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவார்கள், இந்த தேசத்தின் பிரதமர் இதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார் என்று. Reason why they do this is because ஏன் இதை செய்கிறார்கள் என்றால், the treaty will be valued
valued by their position. பாருங்க, அவங்களுடைய ஸ்தானத்தை வைத்துதான் அவர் சொல்லுகிற இந்த ட்ரீட்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படும். Likewise, அதே போல the God of Israel, அதாவது இஸ்ரவேலின் தேவன் before he is signing a treaty for the church of Philadelphia, பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறதை அவர் சைன் பண்றதுக்கு முன்பதாக he is saying the church of Philadelphia, like a king I am writing to you. அவர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபைக்கு ஒரு ராஜாவாய் நான் எழுதுகிறேன். Like a king who is filled with majesty, I am writing it to you. ஆட்சிமை நிறைந்த ராஜாவாய் நான் எழுதுகிறேன் பிலதெல்பியா சபைக்கு. Like a king who has taken victory over all the face of the earth, I am writing it to you. பூமியின் எல்லைகள் வெற்றி பெற்ற இந்த ராஜாவாய் நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். What did he write to the church of Philadelphia? என்ன எழுதினார்? What was the verdict of God over the church of Philadelphia? பிலதெல்பியா சபைக்கு மேலே தேவனுடைய தீர்ப்பு என்ன? 8th verse. 8ஆம் It வசனம் says, சொல்லுகிறது, the Lord is saying, தேவன் சொல்லுகிறார், I know your deeds. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். See, I have placed before you an open door that no one can shut. பாருங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். Hallelujah. Hallelujah. As a king, ஒரு ராஜாவை as a சொல்கிறார், God of Israel, இஸ்ரவேலின் ராஜாவாய், as the one who has authority over all the face of the earth, சகல தேசத்தின் மீது அதிகாரம் படைத்த ராஜாவாய் சொல்கிறார். he gives his verdict over the church of Philadelphia, saying, பிலதெல்பியா சபையின் மீது அவருடைய தீர்ப்பு இப்படியாய் சொல்லப்படுகிறது, behold, I have set an open door for you. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The word from God for 2016 for you is this. தேவனிடத்திலிருந்து 2016க்கான உங்களுடைய வார்த்தை என்னவென்றால், As a king, ராஜாவாக, as a one who's filled with majesty, மாட்சிமை நிறைந்த தேவனாக he looks at you and says, உங்களை பார்த்து சொல்லுகிறார், behold, I have kept an open door for you, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் that வைத்திருக்கிறேன். no man can shut it. பாருங்க, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. Hallelujah. 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 The Lord is going to have the open doors for தேவன் you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை The வைத்திருக்கிறார். Lord will open every shut doors in your life. மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்க போகிறார். This is the promise for you for 2016. 2016க்கான வாக்குத்தத்தம் இதுவே. The Lord said the heavens will be open for my children. தேவன் சொல்லுகிறார், தன் பிள்ளைகளுக்கு பரலோகம் வானம் திறந்திருக்கும். All my children's unanswered prayers will be answered. என் ஜனங்களுடைய கேட்கப்படாத ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Are you all happy? உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா? As a king, he says, பாருங்க, ராஜாவா சொல்லுகிறார், that I am setting an open door for you. நான் உங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை As a வைத்திருக்கிறேன். God of Israel, he says, இஸ்ரவேல் தேவனாய் சொல்லுகிறார், I have set an open door for you. நான் உங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. I tell you this 2016. நான் சொல்லுகிறேன், இந்த 2016 Every shut doors are going to open. மூடப்பட்ட கதவெல்லாம் திறக்கும். Everywhere you saw the obstacles are going to open. எங்கெல்லாம் பிரச்சனையை பார்த்தீர்களோ அது நீங்கி போகும். Everywhere you wanted God to move, the Lord is going to move. தேவன் எங்கெல்லாம் அசைவாட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அங்கெல்லாம் அசைவாடுவார். 2016 will be a year where the church will experience open heavens. 2016 ஒவ்வொரு சபையும் திறந்த வானத்தை காணும். Hallelujah. Hallelujah. I think we can clap and praise God நான் for சொல்றேன், this. இதுக்கு நம் கைகளை நிச்சயமாய் தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 Praise God. Hallelujah. What a mighty promise. பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். What a great God we have. எவ்வளவு பெரிய தேவனை நாம் சேவிக்கிறோம். That he gives his promise before the year even begins. பாருங்க, ஒரு ஆண்டு துவங்குறதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Such is our Lord. அப்படிப்பட்டவர் தான் நம் தேவன். Well, let us see how and when will this blessing come to our life. பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னோம், எப்படி இந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையிலே வரும் என்று பார்ப்போம். Let's see why God commanded the open heavens for the church of Philadelphia. ஏன் பிலதெல்பியா சபைக்கு தேவன் திறந்த வானத்தை, அதாவது திறந்த வாசலை கட்டளையிட்டார் என்று பார்ப்போம். It is fine, brother, that you spoke that the Lord is promising open heavens for me. சரிங்க பிரதர், நீங்க வந்துட்டு தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொன்னீங்க, சரி. But when will this happen? ஆனா எப்போது நடக்கும்? How will it happen? எப்படி இது நடக்கும்? That is very important. அதுவும் ரொம்ப முக்கியம். One person asked me like this some time back. ஒருத்தர் சில நாட்களுக்கு முன்பதா என்னை பார்த்து இப்படி கேட்டார். After I prayed for that family அவர்கள் குடும்பத்துக்காய் ஜெபித்த பின்பு and prophesied and revealed the Lord's promise over their family, பாருங்க, தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் குடும்பத்தின் மீது என்னதென்று சொன்னின பின்பு that family was so happy and they looked at me and asked 2 questions. அவர்கள் குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி என்னை பார்த்து 2 கேள்வி கேட்டார்கள். Brother, I'm so glad
that the Lord revealed what the Lord has promised for me. பிரதர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை எனக்கு சொன்னார். But I want to ask another question to you. இன்னொரு கேள்வி கேட்கணும். When will this promise come to pass? சரி, எப்பொழுது நடக்கும்? இந்த கேள்வி யாருமே என்கிட்ட கேட்டதே இல்ல பாருங்க. எனக்கே ஒரு சந்தேகமாச்சு. When will it happen? எப்ப நடக்கும் யாரு கேட்கல. செகண்ட் நானே ஆடி போயிட்டு இந்த மாதிரி யாருமே கேட்டது புது விதமா கேக்குறாரு. And he continues. தொடர்ந்து பேசுறார். He's saying this month or next month or which month you tell me, I'll wait. சொல்லுங்க பிரதர், இந்த மாசமா அடுத்த மாசமா எந்த மாசம் நடக்கும் சொல்லிடுங்க. அதுவும் No problem, I'll wait. பிரச்சனை இல்ல, நான் காத்திருக்கிறேன். I was thinking what is asking is நான் right. நினைச்சேன் இவர் கேக்குறதும் சரிதானே. That is true. அதுவும் கரெக்ட், நியாயம் It's தான். good that God gives promise, but when will it happen? பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கிறது நல்லது தான். எப்ப If you நடக்கும்? want to know when will this promise happen, எப்போ இந்த வாக்குத்தத்தம் நடக்கணும் தெரிஞ்சுக்கணும். then we must know why did God give this promise to Philadelphia church. ஏன் பிலதெல்பியா சபைக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று நாம் தெரிஞ்சுக்கணும். Let us see why did God give this promise to the church of Philadelphia. பார்ப்போம் பிலதெல்பியா சபைக்கு ஏன் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. Revelation chapter 3 and verses 8. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். I know your deeds. See, I have placed before you an open door that no one can shut. I know that you have little strength, yet you have kept my word and have not denied my name. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட Here மாட்டான். God is saying why he has commanded open heavens. இங்கே தேவன் சொல்லுகிறார் எதற்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று. He says because the church had trusted the word of God. ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து With the வந்தார்கள். little strength they had, they trusted the word of God. அவர்களிடத்தில் இருந்த கொஞ்ச பலத்தில் தேவ வசனத்தின் மீது நம்பிக்கை And வைத்தார்கள். denied not the name of the living God. தேவனுடைய நாமத்தை அவர்கள் மறுதலிக்கவில்லை. So the Lord commanded the open heavens for this church. ஆகையினாலே இந்த சபைக்கு தேவன் திறந்த வாசலை, திறந்த வானத்தை வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. Today, இன்றைக்கு the word from God to you is this. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இதுவே. If you will cling to the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளும் பொழுது, if you will cling and trust the word of அவருடைய God, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது then the heavens will be open for you. பின்பு பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். Today it is true, many God's people receive the promise. பாருங்க, இன்றைக்கு அநேகர் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் But கொள்கிறார்கள். because they're tired, they're weak, they're tempted, they're disappointed, பாருங்க, அவங்க ரொம்ப சோர்வாகி, ரொம்ப பலவீனமாய், ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். they say, brother, I cannot believe his word இதை anymore. என்னால இனிமேல் நம்ப முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். One brother told me like this. ஒருத்தர் இப்படியே வந்து சொன்னார், Brother, I've been expecting for a particular miracle to happen. பாருங்க, ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என நான் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறேன். I waited and I waited. நான் காத்துக் கொண்டே But இருக்கிறேன். finally that miracle never happened. கடைசி வரையிலும் அந்த அற்புதம் எனக்கு நடக்கவே இல்லை. I am vexed, brother. என் வாழ்க்கை நான் I சோர்வடைந்தேன். have no strength to believe God. என் இடத்தில் எந்த பலன் இல்லை தேவனை விசுவாசிக்க. So I feel I will quit trusting God. நான் தேவனை நம்புவதில் விசுவாசிக்கதில் விட்டு It கொடுத்துடலாம் was in நினைக்கிறேன். the same situation the church of Philadelphia was. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பிலதெல்பியா சபையும் இருந்தது. What was the situation? என்ன அந்த சிச்சுவேஷன்? 3:8 says, with a little strength they had. பாருங்க, 3:8 சொல்லுகிறது கொஞ்சம் பலன் தான் இருந்தது. Everybody say little strength. சொல்லுவோம் கொஞ்சம் பலன். With little strength, the church, even through this disappointment, பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திலும் இந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு, with this little strength, even through the frustration, பாருங்க, அவர்களுடைய ஒரு கஷ்டத்தோடு இந்த கொஞ்ச பலத்தோடு what did the church do? என்ன இந்த சபை செய்தது? Did they cry as a church? சபையா அழுதாங்களா? Or did they go to some saint of God and ask, Lord, reveal some mystery to me? அல்லது ஏதாவது பரிசுத்தவானிடத்திலே சென்று ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாங்களா? No. இல்ல. But in contrary, என்ன நடந்தது என்றால், when they had little strength, அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் they kept the word of God and trusted the living Christ. வசனத்தை அவர்கள் விசுவாசித்து கிறிஸ்துவை அவர்கள் நம்பினார்கள். Hallelujah. Hallelujah. Look at that verse. It says, வாசிப்போம். I know that you have little strength, yet you have kept my word and have not denied my name. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வானத்தை உனக்கு வைக்கிறேன். Hallelujah. Hallelujah. Because they had kept
his word with the little strength they had, the Lord opened the heavens for them. அவர்களோடு இருந்த கொஞ்சம் பலத்தோடு அந்த வசனத்தை கைக்கொண்டதனாலே தேவன் திறந்து விட்டார் வாசலை. The word kept is very important. பாருங்க, கைக்கொண்டார்கள் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியம். The word kept in Hebrew means nasar. N-A-S-A-R. நசார் என்ற அர்த்தம் கை கொண்டபடியினாலே. அந்த வார்த்தைக்கு எபிரேயர் பாஷையிலே நசார் என்ற அர்த்தம், which means preserve or guard. அதாவது பாதுகாக்கிறது. Preserve or guard. பாருங்க, பாதுகாக்கிறது. Preserve means maintaining the existing state. இருக்கிற நிலைமையை அப்படியே வைத்துக் கொள்வது. Hallelujah. Hallelujah. For example, you take a refrigerator. பாருங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க. What will you use for what is the use of the fridge? ஃப்ரிட்ஜோட யூஸ் என்ன? You do some chicken curry this night. இந்த இரவு சிக்கன் கறி பண்ணிருந்தீங்கன்னா, you eat some chicken and some curry, கொஞ்சம் கறி சாப்பிட்டுட்டு and put it in the fridge. மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. Why do you put it in the fridge? ஏன் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க? Tomorrow morning when you open it will become like crab curry. ஏன்னா காலையில திறந்தா அது கிராப் கறி, அதாவது நண்டு கறியா மாறணும்டா. மாறிடுமா? மாறாது. சிக்கன் கறியா தான் இருக்கும். You put it in the fridge because the fridge will preserve as how you have kept inside. ஏன் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னா எப்படி வெச்சீங்களோ அதே மாதிரி மறுநாள் இருக்கணும்ட்டு. Indians they preserve rasam very much. இந்தியன்ஸ்க்கு வந்து ரசம் வந்து ரொம்ப பிரெஃபர் பண்ணுவாங்க. They will preserve it for even a week. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்லயே வச்சு சாப்பிடலாம். Only talented people can find it. ரொம்ப கொஞ்சம் திறமைசாலிகளை கண்டுபிடிக்க முடியும். They will use the rasam, ரசத்தை யூஸ் பண்ணுவாங்க, put it in the fridge. மறுபடியும் ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க. Again they will heat it and put it in the fridge. பின்பு வந்து அதை சூடு பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவாங்க. Why? ஏன்? Because the fridge can preserve the state of the rasam. ஏனென்றால் ரசத்தினுடைய அந்த கண்டிஷன் அப்படியே preserve பண்ணுது. Likewise this church of Philadelphia did something spectacular. அதே போல தான் பிலதெல்பியா சபையும் ஏதோ ஒன்னு ஆச்சரியத்தக்க விதமாக ஒன்னு செய்தார்கள். God says that the church of Philadelphia preserved the word of God. தேவன் சொன்னார் பிலதெல்பியா சபை அவர் வார்த்தையை கைக்கொண்டது. They believed the word of God. அவர் வார்த்தையை அந்த சபை விசுவாசித்தது. They trusted the word of God. அந்த வார்த்தையை அந்த சபை நம்பினது. Even though they were weak, அவர்கள் பலவீனர்களாய் இருந்தபோது, even though they did not have any strength in them, எந்த பலன் அவர்களுக்குள் இல்லாதிருந்தும், the word of God says that they preserved and guarded the word of God. வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தையை அவர்கள் கைக்கொண்டு பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. To such a church this God is saying, இப்படிப்பட்ட சபையை நோக்கி பார்த்து தேவன் சொல்லுகிறார், I will open the heavens for you. பாருங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Brother, I pray to God நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன், that my husband will get a chudidar for me this new year. பாருங்க, இந்த நியூ இயருக்கு என் கனவு சுடிதார் எனக்கு வாங்கி கொடுக்கணும். வராது chudidar. Their face will become like a small pumpkin. சுடிதார் வரலன்னா அவங்க முகம் வந்துட்டு சின்னதா ஆயிடும். And you ask them, sister, what is the problem? நீங்க கேளுங்களேன், என்னங்க பிரச்சனை? இது ஏன் நான் சொல்றேன், நேத்து ஒருத்தர் சாட்சியம் கிட்ட சொன்னார், அதனால சொல்றேன். They ask him, they'll say, கேட்டா சொல்லுவாங்க, my husband or my wife did not get this or that for me. பாருங்க, என் கணவரும் என் மனைவியும் எனக்கு இது வாங்கி கொடுக்கல, அது வாங்கி கொடுக்கல. Their faith grows so small. அவங்க முகம் வந்து அப்படியே வாடி போயிடுச்சு. But here the church is going through such a great discomfort and frustration and disappointment. பாருங்க, பெரிய ஏமாற்றம், பெரிய கஷ்டத்து உபத்திரவத்துக்குள்ள சபை போகுது. In this point of frustration and disappointment, இந்த சூழ்நிலை மத்தியில் God says தேவன் சொல்லுகிறார் that they preserved the word of God in their heart. வசனத்தை இருதயத்தில் கைக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. And the Lord opened the heavens for them. பாருங்க, தேவனோ அவர்களுக்கு வாசலை திறந்தார். Let's see a similar kind of action from the book of Genesis. ஆதியாகமம் எழுதின புத்தகத்தில் இப்படி மாதிரி ஒரு காரியத்தை பார்ப்போம். Genesis chapter 28 and verses 12. ஆதியாகமம் 28:12 இதே போல ஒரு சம்பவம். He had a dream in which he saw a stairway resting on the earth. பாருங்க, அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே சொப்பனத்திலே காணுகிறார் ஒரு ஏணி இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு மேலே with போகிறது. its top reaching to heaven. பாருங்க, அதனுடைய ஒரு முனை பரலோகத்துக்கு எட்டுகிறது. And the angels of God were ascending and descending on it. தேவதூதர்கள் அதிலே மேலேயும் கீழேயும் இறங்கி வருகிறார்கள். Even here the Lord gives a similar promise to his child. இங்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு. The Lord opens the doors of heaven for Jacob. பாருங்க, யாக்கோபுக்கு தேவன் வானத்தை திறக்கிறார், வானத்தின் பலகணிகளை. Before we see how Jacob received the open heavens promise, அதாவது யாக்கோபு இந்த திறந்த வானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக
Let's see what was the situation Jacob was in when he received this promise. பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு பெறுவதற்கு முன்பதாக அல்லது பெறும் பொழுது எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தார்? When Jacob received this dream, யாக்கோபுக்கு இந்த சொப்பனம் வந்தபோது he ran from his home. வீட்டை விட்டு ஓடி போனார். He was threatened for death. பாருங்க, அவர்கள் வாழ்க்கையே ஒரு பயம், மரித்து விடுவோமா? He was in total discomfort. ஒரு மிகுந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்தார். He lost his home. வீட்டை இழந்தார். He lost his parents. தன்னுடைய குடும்பத்தை இழந்தார். And now losing everything in frustration and disappointment and with loneliness, he is going and lying in the desert. இப்படிப்பட்ட ஒரு தனிமையிலே, ஒரு ஏமாற்றத்திலே எல்லாவற்றையும் விட்டு போய் ஒரு வனாந்திரத்திலே படுத்து உறங்கிக் And கொண்டிருக்கிறார். in this point of hopelessness, God is opening the heavens for Jacob. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தேவன் யாக்கோபுக்கு பரலோகத்தை திறக்கிறார். And God says to Jacob, Jacob, I have kept the open heavens for you. தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாய் திறந்த வானத்தை வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. You know why Jacob was pushed to the desert? ஏன் யாக்கோபு வனாந்திரத்திற்கு தள்ளப்பட்டான் You தெரியுமா? know why Jacob gone through all the disappointment and frustration when he was lying in the desert? ஏன் யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தையும் தனிமையையும் வனாந்திரத்திலே அவன் அனுபவித்தான் தெரியுமா? It was not because he sinned against someone. அவன் தேவனுக்கு எதிரே அல்லது யாராவதுக்கு எதிரே பாவம் பண்ணதனால் அல்ல. It was not because he made a mistake. அவன் ஒரு தவறு செய்ததால் அல்ல. But because of the promise of God, he was chased and he ran from his home. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமே தன் வீட்டை விட்டு அவன் தனிமைப்படுத்தி தள்ளப்பட்டான். Hallelujah. Hallelujah. In this point of frustration, the Lord is opening the heaven. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனோ வானத்தை திறக்கிறார். I tell you today, many of you are disappointed. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு अनेகர் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். 2015, many of you have holded the promise. 2015 எல்லோரும் வாக்குத்தத்தத்தை கெட்டியாய் பிடித்துக் கொண்டீர்கள். Because of the promise, you have been insulted and ashamed and you have been driven out. வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டீர்கள், நீங்கள் அவமானத்தை You அடைந்தீர்கள். are feeling ashamed. பாருங்க, நீங்கள் எல்லாரும் வெட்கம் அடைகிறீர்கள். Like Jacob, you are sitting here this night. யாக்கோபை போல இந்த இரவிலே நீங்கள் இங்கே உட்கார்ந்து But the கொண்டிருக்கிறீர்கள். Lord says, my son, my daughter, I am opening the heavens for you. தேவன் சொல்லுகிறார், என் மகனே உனக்காய் என்னுடைய வாசலை திறக்கிறேன். Hallelujah. Hallelujah. The Lord is opening the heavens for you. தேவன் உங்களுக்காய் வானத்தை திறக்கிறார். Many people here, you are frustrated. நீங்கள் எல்லாரும் இங்கே ஃப்ரஸ்ட்ரேட்டடா You are இருக்கிறீர்கள். disappointed. நீங்கள் எல்லாரும் ஏமாற்றத்தில் Lord, how இருக்கிறீர்கள். many years I need to wait? இன்னும் எத்தனை ஆண்டு நான் காத்திருக்க I am வேண்டும்? waiting and waiting and waiting for the promise. நான் காத்துக்கொண்டு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறேன். And it seems continuously I am running and running and running. தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறதை போலவே தோன்றுகிறது. But tonight God is saying a fresh word for you. ஆனால் இன்றைக்கு இரவு தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். As I open the heavens for Jacob, யாக்கோபுக்கு நான் வானத்தை திறந்தது போல, so shall I open the heavens for you in the year 2016. அதே போல 2016 உங்களுக்கு நான் வானத்தை திறப்பேன். Hallelujah. Hallelujah. What is open heaven? திறந்த வானம் என்றால் என்ன? Will the sky be open for you? என்ன உங்களுக்கு முன்பதாக ஏதோ வானம் பிளந்திருக்குமா? Or are you going to sleep 24 hours to see the open heavens? அல்லது 24 மணி நேரம் படுத்துக்கொண்டு இந்த ஓபன் ஹெவன்ஸ் பார்க்கிறதுக்கு நீங்க படுத்துக்கொண்டு இருக்க போகிறீங்களா? அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே பிரதர். தூங்கிட்டே இருக்கலாமே பிரதர். What is open heavens? பாருங்க, திறந்த வானம் என்றால் என்ன? Is open heavens a dream? திறந்த வானம் என்றால் ஒரு கனவா? Or is it a kind of emotion or a feeling which God gives for his people? அல்லது தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுக்கிற வெறும் ஒரு உணர்ச்சி தானா? Or is it a supernatural expression which is God is going to give to us? அல்லது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுக்கிறதா அது? What is that? அது என்ன? அப்படினா என்ன? God says, what is open heaven? பாருங்க, திறந்த வானம் என்றால் என்ன என்று தேவன் சொல்கிறார். Genesis chapter 28 and verses 13 to 15. ஆதியாகமம் 28 13 லிருந்து 15 வரை. There above it stood the Lord, and he said, I am the Lord, the God of your father Abraham and God of Isaac. I will give you and your descendants the land on which you are lying. Your descendants will be like the dust of the earth, and you will spread out to the west and to the east, to the north and to the south. All the people on the earth will be blessed through you and your offsprings. I am with you and will watch over you wherever you go, and I will bring you back to this land. I will not leave you until I have done what I have promised you.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். Hallelujah. Hallelujah. Jacob was sleeping in the desert happily. பாருங்க, யாக்கோபு வனாந்தரத்திலே படுத்து உறங்கிக் In his கொண்டிருந்தான். frustration and disappointment and all the kind of discouragement. இப்படிப்பட்ட வேதனையில் ஏமாற்றத்தில் துக்கத்தில் இருக்கிறான். The Lord opened the heavens for him. அவனுக்கு முன்பதாக வானத்தை திறந்து, And he said to him like this. தேவன் அவனை நோக்கி சொன்னது இதுவே, Jacob, யாக்கோபே, the land where you were sleeping, நீ படுத்திருக்கிற இடம், the land where you are frustrated, நீ எந்த இடத்தில் வேதனைப்பட்டிருக்கிறாயோ, that land you are going to conquer. அதே நிலத்தை அதே இடத்தை நீ சுதந்தரிப்பாய். Secondly, he said, இரண்டாவதாக, I will multiply you like the dust of the earth. பாருங்க, நான் தூளை போல உங்களை பெருக பண்ணுவேன். அவன் தனியா இருக்கிறான், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அவன் he is not even married. பாருங்க, அவன் திருமணம் கூட ஆகாதவன். He is like a nomad in the desert. பாருங்க, ஏதோ ஒரு தனி மனிதனா இருக்கிறான். Nobody will give any girl for him. அவனுக்கு யாரும் பொண்ணையும் கொடுக்க மாட்டாங்க. வேலை இல்லைன்னா வீட்டுல சாப்பாடு இல்லை, ஒண்ணு பொண்ணும் இல்லை, இவருக்கு வீடு இல்ல, வேலையும் இல்ல, அட்ரஸ் இல்ல. He does not have anything. எதுவுமே இல்ல இவருக்கு. God says, I will make you like a dust on the earth. தூளை போல உன்னை ஆக்குவேன். Next he is saying, அடுத்து சொல்லுகிறார், you are not only going to be multiplying, நீ வந்துட்டு பலிக்கு பெருகிறது மாத்திரமல்லப்பா, you are not only going to conquer this land, நீ இந்த தேசத்தை இந்த நிலத்தை சுதந்தரிக்க போகிறது மாத்திரமல்ல. but Jacob, wake up. யாக்கோபே, எழுந்திரு. You are going to be a blessing for all the nations. சகல தேசத்திற்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்தது இன்னொன்னு சொல்றார். He is saying the next thing, அடுத்தது, that I myself will guard you and watch over you. நானே உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன். Jacob does not have anybody to even give a glass of water. பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லைங்க. In the desert is lying. வனாந்தரத்துல படுத்துக் கொண்டு இருக்கிறான். Mother is somewhere in a distant village. பாருங்க, அம்மா வேற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. இவன் என்ன கத்துனாலும் யாரும் கேட்காது. கர்த்தர் சொல்றார், நானே உன்னை பராமரித்து உன்னை காத்து உன்னை வழி நடத்துவேன். Hallelujah. God says, I will guard you. நான் உன்னை காப்பேன். And at last but not the least, he is finishing what is open heavens by saying the last word. பாருங்க, கடைசியிலே அவர் சொல்லுகிறார், திறந்த வானம் என்றால் என்ன என்று. He says, I will not leave you until I have done what I have promised you. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. Hallelujah. Hallelujah. This is open heavens. இதுதாங்க திறந்த The வானம். Lord prospering you. தேவன் உங்களை செழிக்க The செய்வது. Lord multiplying you. தேவன் உங்களை பலுகி The பெருக Lord பண்ணுவது. making you a blessing. தேவன் உங்களை The ஆசீர்வாதமாக்குவது. Lord guarding you. தேவன் உங்களை And பாதுகாப்பது. last but not the least, கடைசியாக, all these things the Lord himself will do for you. இதையெல்லாம் தேவன் தாமே உங்களுக்கு செய்து. Hallelujah. Hallelujah. This is open heavens. இதுதான் திறந்த வானம். Jacob will be thinking, Lord, what is this? யாக்கோபு நினைப்பார், என்ன ஆண்டவரே இது? Out of all these five, one thing happens, a great blessing for me. நீங்க சொன்ன அஞ்சுல ஒண்ணு நடந்தாலே பெருசு. I am all alone, Lord. தனிமையில இருக்கிறேன். நீங்க என்னடா ஜாதி ஆக்குவேன்றீங்களே, ஒரு ஜானல கூட இடம் இல்லையா ஆண்டவர் எனக்கு இங்க. But the Lord says, I will make you as a sand. தேவன் சொல்லுகிறார், தூளை போல நான் உன்னை ஆக்குவேன். And you will be a blessing for nations. நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். And the Lord says, Jacob, I need not have your help in this. தேவன் சொல்ல, இதுல உதவி எனக்கு தேவையில்லை. You should not do anything. நீ எதுவும் செஞ்சிடாத. I will work my promise for you. நானே என் வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில் வேலை செய்வேன். Today I tell you something. நான் சொல்லுகிறேன், This 2016, 2016, God does not need your help. உங்கள் உதவி தேவனுக்கு தேவையில்லை. He himself will work this promise for you. அவரே அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் He நிறைவேற்றுவார். will open the heavens by himself. அவரே தன்னைத்தானே அந்த வானங்களை திறப்பார். And he will multiply you. உங்களை பலுகி பெருக பண்ணுவார். Hallelujah. 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 Let us see பார்ப்போம், how Jacob received this open heavens. எப்படி இந்த திறந்த வானத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். Or what happened after Jacob received this promise from God. யாக்கோபு தேவனிடத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பின்பு என்ன நடந்தது? என்ன நடந்தது? அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. What happened? என்ன நடந்தது? Genesis 29 and verses 25. ஆதியாகமம் 29 25. When the morning came, காலையிலே there was delay. So Jacob said to Laban,
What is this you have done to me? I served you for Rachel, did not I? Why have you deceived me? காலையில இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். Let us see another verse. இன்னொரு வசனம், Genesis 31 and verse 7. ஆதியாகமம் 31:7. Yet your father has cheated me by changing my wages 10 times. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். Hallelujah. Hallelujah. And this injustice and disappointment and discouragement for Jacob continued for another 20 years. பாருங்க, இந்த ஏமாற்றம், இந்த வேதனை யாக்கோபுக்கு இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. Just imagine how Jacob would have felt. எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு? Even ஒரு இஸ்திரிக்காரு நம்ம கொடுத்த சொக்கா எடுத்து வராம வேற சொக்கா எடுத்து வந்தாலே நமக்கு அவ்வளோ கோவம் வருது. We get so much frustrated when the iron man is bringing some other clothes than our clothes. பாருங்க, நீ நம்ம கொடுத்த துணியை இஸ்திரி பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு வேற துணி எடுத்துட்டு வந்ததாலே நம்மளுக்கு கோவம் வருது. And we scold the iron man so hard that he will run away and take leave on that day. அவனை திட்டுல அன்னைக்கிலிருந்து வரவே வராதபடி திட்டுறோம். இங்க ஷர்ட்டை மாத்தலைங்க, லாபானு பொண்ணையே மாத்திட்டாரு. Jacob யாக்கோபு worked for Rachel. பாருங்க, ரேச்சலுக்காக வேலை பண்ணாரு. And his father-in-law didn't change his shirt, changed the girl itself. பாருங்க, அவருடைய மாமனார் வந்துட்டு ஷர்ட்டை மாத்தல, பொண்ணே மாத்திட்டாரு. பொண்ணையே மாத்திட்டாரு. எப்படி இருக்கும்? Jacob would have been totally frustrated, disappointed, discouraged. வேதனை அடைந்து சோர்வுல போயிட்டிருப்பாரு. I know one sister, like we went to take some chudidar from the tailor. ஒரு சிஸ்டருக்கு டெய்லர்ல சுடிதார் எடுக்க போய், And she like mistakenly gave somebody else chudidar. வேற யாரோ சுடிதார் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அரை மணி நேரத்துக்கு half an hour the tailor was literally blasted. பாருங்க, டெய்லர் திட்டு அரை மணி நேரம் இருக்கு. How will you change the chudidar? எப்படி இவங்க மாற்றுவீங்க? How will you change my dress? எப்படி என் Dress Did மாத்துவீங்க? I not tell you? நான் சொல்லலையா? Am I not giving the money? நான் காசு கொடுக்காமல இருக்கிறேன். I told you 4 times, 5 times, 10 times. 4 வாட்டி 5 வாட்டி 10 முறை சொல்லிட்டேன். But still you changed my dress. ஆனாலும் நீ என் Dress மாத்தி Think தச்சிட்ட. about Laban. அப்ப லாபான் He worked for 1 year, 2 year, 3 year, 4 year, 5 year, 7 years he worked for Rachel. 7 ஆண்டு ரேச்சலுக்காக வேலை செய்தார். Finally he is satisfied that he is going to get Rachel. கடைசியிலே ரேச்சலை இவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்று ஒரு திருப்தியாய் இருந்தார். Laban changed the girl. லாபானோ பெண்ணை மாத்திட்டான். பொண்ணு மாறிடுச்சு. Imagine how he would have felt. எப்படி இருந்திருக்கும்? 31st night, 31ஆம் தேதி இரவு everybody's salary gets credited. எல்லாருக்கும் சம்பளம் வந்துட்டு கிரெடிட் பண்றாங்க. If 500 rupees is less, ஒரு 500 ரூபாய் கம்மியா பண்ணிட்டா, போனா போட்டமே இங்க எம்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. 500 ரூபாய், 500 rupees. சரிங்க, ஒரு 100 ரூபாய் கம்மியா வந்துட்டா, No chance you will go and fight with your MD. போய் சண்டை போடுவீங்க. I know a person, எனக்கு ஒருத்தர் தெரியும். when I was working, அவன் வேலை செய்து the கொண்டிருந்த office போது finishes by 6:30. பாருங்க, 6:30 மணிக்கு வேலை செய்யறது வேலை And முடியும். 7 o'clock we finish the office and we are like somewhere around 20 kilometers away from office. பாருங்க, 7 மணிக்கு வேலை முடியும், ஒரு 20 நிமிஷம் ஆபீஸ் We விட்டு are தாண்டி waiting before the ATM to take the money. ஏடிஎம்க்கு முன்னாடி பணம் எடுக்கிறது இருக்கிறோம். And my salary was credited as his salary was credited too. என்னுடைய சம்பளம் இன்னொருத்தர் சம்பளம் கிரெடிட் ஆனது. And in his salary 500 rupees was less. அவர் சாலரியில 500 ரூபாய் கம்மியா வந்துடுச்சு. You know what he did? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? He never even looked at me. He took his bike, went to the office. என்ன திரும்பி கூட பார்க்கல, பைக் எடுத்துட்டு உடனே ஆபீஸ் போயிட்டான். Called the HR and said, now you should come to the office. 500 rupees is less. What did you do? மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார், எங்க போயிட்டு ஆபீஸ்க்கு 500 ரூபாய் கம்மியா இருக்கு. He was so angry. ஒரு கவலை, கோபம், So frustrated. இவ்வளவு எரிச்சு. I work for you. நான் உனக்காக வேலை Every day பண்றேன். night 9 o'clock I went. Extra shift I do. டெய்லி நைட் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணி 9 மணிக்கு போனேன். நான் நினைச்சேன் எவ்வளவுதான்ப்பா எடுத்துட்டாங்க, இவ்வளவு கோவப்படுறாருன்னு பார்த்தா 500 ரூபாய். Just 500. ஒரு 500 ரூபாய்க்கு. Here, இங்கே for Jacob 10 times salary was decreased. யாக்கோபுக்கு பாருங்க 10 முறை சம்பளம் No மாத்தப்பட்டது. increment at all, decrement. இன்கிரிமெண்ட் இல்ல, டிக்ரிமெண்ட் தான். Hallelujah. Hallelujah. But in all these things, எல்லாற்றிலும் all these things happened for 20 full years for Jacob. 20 ஆண்டுகள் நடந்தது. But you know what Jacob did? யாக்கோபு என்ன செய்தான்? Even in this condition, இந்த சூழ்நிலையில் Jacob patiently with his little strength,
he trusted God's promise. யாக்கோபு தன்னுடைய கொஞ்சம் பலத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினான். He trusted with his little strength. அவன் கொஞ்சம் பலத்தில் நம்பினான். He guarded the promise which God has given for him. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாதுகாத்தான். You know what happened? என்ன நடந்தது? In Genesis chapter 30, ஆதியாகமம் 30 it says, சொல்லுகிறது, Jacob grew exceedingly prosperous and came to own large flocks. யாக்கோபு பயங்கரமாய் விருத்தி அடைந்தான். And female and male servants and camels and donkeys came to him. பாருங்க, மந்தைகள், ஆடுகள், வேலைக்காரர்கள் எல்லோரும் அவனுக்கு சேர்க்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. One side is being frustrated. ஒரு பக்கம் வேதனை. One side is losing all his energy. ஒரு பக்கம் தன் எல்லாம் பலனை இழக்கிறான். One side Laban is changing the girl. ஒரு பக்கம் லாபான பொன்னைய The மாத்துறான். salary is getting decreased. அவருடைய சம்பளம் But மாறப்படுது. Jacob says, Laban, whatever you do, you cannot take my concentration. யாக்கோபு சொல்லுகிறான், நீ என்ன செஞ்சாலும் சரி என்னுடைய ஃபோக்கஸை மாற்ற I முடியாது. am going to guard the word of God in my heart. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அந்த வார்த்தையின் இருதயத்தில் வைத்து காவல் காப்பேன். Even my strength is going weak, I am going to guard the word. நான் பலவீனனாய் போனாலும் சரி இந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் வைத்து காவல் The Lord காப்பேன். said, hey Jacob, arise. தேவன் சொன்னார், யாக்கோபே எழுந்திரு. Because you guarded my promise. நீ என் வாக்குத்தத்தத்தை பாதுகாத்தபடினால் With your little strength, உன்னுடைய கொஞ்சம் பலத்திலே the open heavens blessing will come upon you. உனக்கு திறந்த வானத்தின் ஆசீர்வாதம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. This Hallelujah. 2016 the Lord says to you, 2016 தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், if you will guard the word of God in your heart தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே வைத்து பாதுகாப்பீர்கள் and என்றால், trust with your little strength, உங்கள் கொஞ்சம் பலத்தில் விசுவாசிப்பீர்கள் என்றால், the open heavens will come upon you. திறந்த வானம் உங்கள் மீது வந்து இருக்கும். Jacob, as he multiplied, யாக்கோபு விருத்தி அடைந்த you பொழுது will multiply. அவன் ஆனபடியே நீங்களும் You ஆவீர்கள். will become prosperous. நீங்கள் And செழிப்படைவீர்கள். all these things the Lord himself will do for you. தேவன் தாமே இதையெல்லாம் உங்களுக்கு செய்வார். Hallelujah. 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 I tell you, you just got to guard the word of God in your heart. நான் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையை நீங்கள் இருதயத்திலே பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள வேண்டும். Then everything will happen. பின்பு எல்லாம் நடக்குங்க. See, if you are going to trust, பாருங்க, நீங்கள் விசுவாசித்தால் then the Lord will do. பின்பு தேவன் செய்வார். That is what God did for Jacob. அதுதான் தேவன் யாக்கோபுக்கு செய்தார். Things were out of his hand. பாருங்க, அவன் கையை மீறி காரியங்கள் போனது. Every time continuously he was frustrated. தொடர்ந்து அவன் வாழ்க்கையில வந்துட்டு அவன் துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். Jacob was zero. யாக்கோபு ஒரு ஜீரோ. But Jacob became a hero because he trusted the word of God. தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால அவனை ஹீரோ ஆக்கி. This is the same reason why God commanded open heavens for the church of Philadelphia. இதே காரணத்தின் நிமித்தமாக தான் பிலதெல்பியா சபைக்கு தேவன் திறந்த வானத்தை கட்டளையிட்டார். With a little strength they guarded the word of God in their heart. கொஞ்சம் பலத்தோடு வார்த்தையை இருதயத்தில் கைக்கொண்டார்கள். And the Lord says, as a king, தேவன் சொன்னார், ராஜாவாய் I will open the heavens for you. நான் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். Hallelujah. Hallelujah. I tell you, the Lord is going to open the heavens for you. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வானங்களை திறக்கப் I போகிறார். was praying to the Lord, Lord, what is the word I got to give for them? ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், என்ன வார்த்தை கொடுக்க And the வேண்டும். Lord showed the second word for me like this. தேவன் இரண்டாவது வார்த்தை இப்படியாய் காண்பித்தார். Tell my people that I will be a creator for them. என் ஜனங்களை பார்த்து சொல், நானே அவர்களுக்கு சிருஷ்டிகராய் இருப்பேன். சிருஷ்டி கர்த்தராய் நான் வெளிப்படுவேன் என்று சொல்லுன்றார். Hallelujah. Hallelujah. 2016 the Lord is going to be a creator for you. 2016 தேவனே உங்களுக்கு சிருஷ்டிகர்த்தராய் இருக்க If you போகிறார். see in the creation, நீங்கள் சிருஷ்டிப்பிலே there பார்த்தீர்கள், was darkness and voidness and shapelessness continuously. பாருங்க, இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, தொடர்ந்து It was there for a long, long time. பாருங்க, அநேக நீண்ட நாட்கள் இருந்தது. But one day God said it is enough for this world to remain in darkness and voidness and shapelessness. ஒரு நாள் தேவன் சொன்னார், போதும், இந்த பூமி இருளிலே ஒழுங்கின்மையிலே இருந்தது. And God said, I am going to do new creation in this earth. தேவன் சொன்னார், இந்த பூமியிலே நான் புதுமையை செய்ய That போகிறேன். is the same word God said to me for you. அதேதான் தேவன் எனக்கும் உங்களுக்கும் He சொன்னார். said, people have been waiting for me to work in the darkness. இருளிலே நான் கிரியை செய்வேன் என்று ஜனங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். In their disappointment, they have been waiting continuously. அவர்கள் ஏமாற்றத்திலே தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Even though things are not totally as shapen, they are still waiting. பாருங்க, அவர்கள் சூழ்நிலைகள் காரியங்கள் முற்றிலும்
முற்றிலும் மாறப்படாத நிலைமையிலும் காத்துக் God said, கொண்டிருக்கிறார்கள். tell my people that I will do new creation in their life. என் ஜனங்களை பார்த்து சொல், நான் ஒரு புதிய சிருஷ்டிப்பை செய்வேன். This year will be a year where God will do new creation. இந்த ஆண்டு தேவன் ஒரு புது சிருஷ்டிப்பை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். You are going to see God creating new things. புதிய காரியத்தை தேவன் செய்கிறதை You பார்ப்பீர்கள். will see light. வெளிச்சத்தை You will காண்பீர்கள். see order. பாருங்க, ஒழுங்கை You காண்பீர்கள். will see abundance. செழிப்பை And you காண்பீர்கள். will see peace. சமாதானத்தை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. All you have to do for God to do this in your life, இதையெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், just speak the word of God. அவர் வார்த்தை பேசுங்கள். Hallelujah. Hallelujah. Just speak the word of அவர் God. வார்த்தை பேசுங்கள். Things will happen. காரியம் நடக்கும். Hallelujah. Hallelujah. Let us read the book of Ezekiel chapter 37 verses 3 to 4. வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3-4. He asked me, Son of man, can those bones live? I said, Sovereign Lord, you alone know it. Then the Lord said to me, prophesy to these bones and say to them, dry bones, hear the word of the Lord. So I prophesied as I was commanded, and as I was prophesying, there was a noise, a rattling sound, and the bones came together, bone to bone. I looked, and tendons and flesh appeared on them, and skin covered them, but there was no breath in them. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புக்குள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினில் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. Hallelujah. Hallelujah. And the next verse it says, then he said to me, Son of man, these bones are the people of Israel. They say, our bones are dried up and our hope is gone. We are cut off. Therefore prophesy and say to them, this is what the sovereign Lord says, my people, I am going to open your graves and bring you up from them. I will bring you back to the land of Israel. 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். Hallelujah. Hallelujah. Here, இங்கே God is commanding to Ezekiel பாருங்க, தேவன் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். go to a place where there are only dead bones. பாருங்க, அதாவது உலர்ந்து போன எலும்புகள் இருக்கிற இடத்திற்கு போங்க. Probably is asking Ezekiel to go to a cemetery. கல்லறைக்கு போக சொல்றாரு. And what will you find in a கல்லறை? கல்லறையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சோப்பு கடை, சீப்பு கடையா இருக்கும். There will be only bones. எலும்பு தான் இருக்கும். There will be only dead bodies there. மரித்த சடலம் தான் இருக்கும். There God says, Ezekiel, go to the cemetery. தேவன் சொல்லி, எசேக்கியேல் போங்க கல்லறைக்கு. He is going to the cemetery and is asking God, Lord, why did you bring me here? கல்லறைக்கு போய் சொல்லுகிறார், ஏன் என்னை இங்க கொண்டு வந்தீங்க? God is asking Ezekiel a question. எசேக்கியேலை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். Will these dry bones come to life? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்குமா? God is taking Ezekiel to a cemetery. எசேக்கியேல் ஒரு கல்லறைக்கு போக சொல்றாரு. He is saying, Ezekiel, answer my question. என் கேள்விக்கு பதில் சொல். Will these bones come to life? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்குமா, உயிர்ப்பிக்காதா? Ezekiel knew that he is getting caught with God. எசேக்கியேல் புரிஞ்சிக்க, நான் கர்த்தர்ல ஏதோ சிக்கல்ல அவனை சிக்க வைக்கிறேன். ஏதோ விஷயத்தோட தான் ஆண்டவர் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும் Ezekiel. He is saying, Lord, you know. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. God says, Ezekiel, I know that I know. தேவன் சொன்னார், எனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். Go and speak my word to these bones. நீ சென்று என் வார்த்தையை இந்த எலும்புகளுக்கு பேசு. Ezekiel did not understand why God is saying this. பாருங்க, எசேக்கியேலுக்கு புரியல ஏன் தேவன் சொல்றார். Just imagine God telling you to go and preach in the cemetery. பாருங்க, கல்லறைக்கு போய் பிரசங்கம் பண்ண தேவன் சொல்லுகிறார். கல்லறை உள்ள போனாலே ஸ்தோத்திரம் தவிர ஒண்ணும் வராது நம்ம ஆளுங்களுக்கு.
போகும்போதும் ஸ்தோத்திரம் வரும்போதும் ஸ்தோத்திரம். எங்கிருந்து நம்ம வசனத்தை பிரசங்கம் பண்றது? இங்க ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் go to the cemetery and preach my word. கல்லறைக்கு போய் என் வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. He is going and speaking the God's word. பாருங்க, சென்று கல்லறைக்குள் சென்று அவர் வார்த்தையை பிரசங்கிக்கிறார். He has no idea what is going to happen. என்ன நடக்க போகிறது என்ற ஒரு ஞானமும் இல்லை. As he started to speak the word of God to these bones, தேவனுடைய வார்த்தையான எலும்புகளை நோக்கி பேச துவங்கின போது, in the 3rd, 4th and 7th, 8th verse it says he's hearing the bones coming together. 3, 4, 7, 8 சொல்லுகிறது, இந்த எல்லா எலும்புகளும் ஒன்று சேருகிறதை பார்க்கிறான், கேட்கிறான். The flesh is coming together. மாம்சம் வருது. Hallelujah. Hallelujah. Every dead bone is coming like a skeleton. எல்லா மரித்த உடைந்து போன எலும்புகள் எல்லாம் ஒரு skeleton போல வருது. And above the skeleton the flesh is growing. பின்பு அந்த எலும்புக்கு மீது மாம்சம் வருது. The blood is coming inside the bones. ரத்தம் வருது எலும்புக்குள்ள. And people are starting to walk. ஜனங்கள் நடக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Ezekiel was confused, Lord, what is happening? எசேக்கியேல் குழப்பமடைந்தான், என்ன நடக்கிறது? What are you trying to tell me? எனக்கு என்ன சொல்ல நினைக்கிறீர்? God said to Ezekiel, தேவன் எசேக்கியேலை நோக்கி சொன்னார், Ezekiel, these bones you speak are the Israelites. இந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி நீ பேசுகிறாயே, இது இஸ்ரவேல் ஜனங்கள். These people in Israel, they think they have no hope. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கிறார்கள். They think that they cannot arise again. அவர்கள் மறுபடியும் எழும்ப முடியும் என்று அவர்களுக்கு பலன் இல்லை என்று நினைக்கிறார்கள். But God says, tell my people, தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்தை நோக்கி சொல், that when they speak my word, என் வார்த்தை இவர்கள் பேசும் பொழுது, the dead bones will come back to life. உலர்ந்த எலும்புகள் மறுபடியும் The உயிர்ப்பிக்கும். hopeless state will become a hopeful state. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்பிக்கையாக மாறும். Hallelujah. Hallelujah. All what God spoke to you this night இந்த இரவு தேவன் உங்களுக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் will come to pass when you speak the word of அவர் God. வார்த்தையை நீங்கள் பேச துவங்கும் பொழுது ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதை Brother, it காண்பீர்கள். looks like dry bones are around me. என்னை சுற்றி உலர்ந்த எலும்புகள் போல சூழ்நிலை இருக்கிறது. One brother called me in the night. ஒருத்தர் இரவில் என்னை தொடர்பு Brother, கொண்டார். you said open heavens. திறந்த வானம் சொன்னீங்களே, It looks every door is closed, brother. Closed heavens for me. எல்லா கதவும் மூடினது போல, வானமே மூடினது போல Everything இருக்கிறது. is getting closed, brother. எல்லாம் மூடினது போல I இருக்கிறது. tell you, நான் சொல்றேன், it will open when you speak the word of God. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் திறக்கும். Hallelujah. Hallelujah. It is like an automatic door. ஆட்டோமேட்டிக் டோர் போல. You cannot stand 50 feet away from the automatic door and ask the door to open. அந்த ஆட்டோமேட்டிக் டோருக்கு 50 அடிக்கு முன்பதாக நின்னு திறன்னு சொன்னா திறக்காது. See, nowadays malls, they all have this glass automatic doors. பாருங்க, எல்லா மால்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டோர்ஸ் இருக்கு. 2 feet, you go near 2 feet only, it will open. 2 அடி கிட்ட போனாதான் திறக்குமே. You stand 5 or 6 feet away from the door, it will not open. 5 அடி 6 அடி தள்ளி நின்னா திறக்காது. First time I stood like 10 feet away and wondering how this door is going to open. முதல் 10 அடிக்கு முன்னாடியே நின்னு பார்த்தா எப்படிதான் திறக்க போகுது. And I watched நான் பார்க்கிறேன், to see how only this door is going to open. எப்படிதான் அந்த கதவு திறக்க போகிறது. One person straight, he went near the door and stood, the door open. நேரா ஒருத்தருக்கு நேர் நடந்து போய் கிட்ட நின்னா திறந்துடுச்சு. நம்ம ஆளுங்களுக்கு தெரியல, அது ஆட்டோமேட்டிக் டோர்னு தெரியல. பழைய டோர் மாதிரி திறந்து டொம்மு டொம்முன்னு முடிக்கணும், அப்பதான் அந்த டோர். இப்ப எல்லாம் டோர்லாம் மாறியாச்சு. Now the doors are changed. இப்ப டோர்லாம் மாறிடுச்சு. You walk near to it, it will open. நீங்க கிட்ட நடந்தா திறக்கும். That is what God says. அததான் கர்த்தர் சொல்றார். Open heavens will open for you திறந்த வானம் உங்களுக்கு திறக்கும் when you open your mouth. நீங்க உங்க நாவை திறந்தா. Hallelujah. Hallelujah. You want open heavens? உங்களுக்கு திறந்த வானம் வேணுமா? Open your mouth and speak God's உங்க word. நாவை திறந்து அவர் வார்த்தையை பேசுங்க. You want God to be a creator in your life? தேவன் உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிகர்த்தராய் இருக்க Then விரும்புகிறீர்கள். open your mouth and speak God's word. உங்க நாவை திறந்து அவர் வார்த்தையை பேசுங்க. The only command which God gave to us to receive this true blessing, தேவன் நமக்கு கொடுத்த ஒரே கட்டளை அவர் சொன்ன 2 ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, to speak the word of God and to meditate and God is word in our heart. அவர் வார்த்தையை பேசவும் அவர் வாக்குத்தத்தத்தை வார்த்தை இருதயத்திலே வைத்து தியானித்து காத்துக்கொள்ளவும் தான். Hallelujah. Hallelujah. 2 promises for 2016. 2 வாக்குத்தத்தம் தான் 2016. What is that? என்ன அது? 2 வாக்குத்தத்தம் அப்படி சொல்லுங்க. 2 வாக்குத்தத்தம். Open heavens திறந்த வானம், and the Lord will be a creator. தேவனே உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிகர்த்தராய் இருப்பார். These things will happen இது நடக்கும் when you believe the word of God in your heart with a little strength you have. தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் பலத்தோட விசுவாசத்தால் நடக்கும். Second, இரண்டாவது, when you speak the word of God, the Lord will be a creator in your life. அவர் வார்த்தை உங்கள் நாவை திறந்து பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருப்பார். Hallelujah. Hallelujah. 2016 I tell you,
2014 சொல்லுங்க, heavens will open for you. பரலோகம் The திறந்திருக்கும். Lord will move for you. தேவன் உங்கள் சார்பிலே அசைவாடுவார். You are going to multiply. நீங்கள் பலுகி பெருகி You are போகிறீர்கள். going to become prosperous. நீங்கள் செழிப்படைய போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. This is God's word for you. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. Hallelujah. Hallelujah. Are you all glad? உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா? Open heavens. திறந்த வானம். ஆண்டவரே வானங்களை திறவும் ஆண்டவரே. We are having been prayed this prayer on and on and on. இப்படி எல்லாம் தொடர்ந்து எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். God says தேவன் சொல்றார் 2016 2016 heavens will open. வானங்கள் திறக்கப்படும். As God did not require Jacob's help, யாக்கோபினுடைய உதவியை தேவனுக்கு அவசியம் இல்லாதது போல he does not want our help in 2016. நம்முடைய உதவி அவருக்கு தேவையே He இல்லை. himself will perform what he promised to us this night. அவர் இந்த இரவு வாக்கு பண்ணினதை அவரே செயல்படுத்துவார். Two things only we have to do. ரெண்டு காரியம் தான் செய்யணும். God, the word of God in our heart, அந்த வார்த்தை இருதயத்திலே கைக்கொள்ள வேண்டும், காவல் காக்க வேண்டும். and speak the word of God as Ezekiel spoke. எசேக்கியேல் பேசினபடி நம் நாவிலே நாம் பேச வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. See, when I was traveling பாருங்க, some time back, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நான் பிரயாணம் பண்ணின போது in the flight suddenly I heard the Spirit of God speak to me. பாருங்க, விமானத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை நான் கேட்டேன். He said, சொன்னார், let us read that. அதை இப்பொழுது வாசிப்போம். When the hay is removed and new growth appears and the grass from the hills is gathered in, the lambs will provide you with clothing and the goats with the price of a field. You will have plenty of goat's milk to feed your family and to nourish your female servants. புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பொண்டுகள் சேர்க்கப்படும், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானது இருக்கும். Here God is saying when the hay is over, இங்கே தேவன் சொல்லுகிறார், to his people is saying, தன் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், when the hay or the food for the cattle and the field is over, பாருங்க, உணவு முடிந்த பின்பு the lamb will provide you the clothing and food, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும், and you will buy land by goats. பாருங்க, கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். Hallelujah. Hallelujah. See, the word the hay is over is very important. பாருங்க, புல் முளை பச்சிலைகள் தோன்றும் என்று வார்த்தை மிக முக்கியம். The word hay means it is the food which in those days and now also they serve for the cattle to eat. அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஆடு மாடுகள் சாப்பிடுவதற்கு கொடுக்கிறது. வெக்கன் நினைச்சுக்கோங்களேன். When the hay is removed, பாருங்க, அந்த hair remove that ஆயிருக்கும் is பொழுது, when all the source for this world is cut off, பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சோர்ஸும் இல்லாத நேரத்தில் then the lamb will provide you clothing, பின்பு அந்த ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை and கொடுக்கும், the goats will enable you to buy land. கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். Simply the Lord was saying, தேவன் சொல்றாரு, the days are going to come when the world is going to lose hope, நாட்கள் வரப்போகிறது, தேசத்திற்கு நம்பிக்கையே போய்விடும். when there will be no source for this world to eat. இந்த உலகத்திற்கு உணவு புசிப்பதற்கு ஒரு வழியும் இல்லாத There ஒரு is going to be great famine and destruction, and there is going to be great tremendous things happening all over the world. ஒரு பெரிய பேரழிவு இந்த பூமியிலே, ஒரு பெரிய அழிவு நடக்க போகிறது. But God says you do not fear. தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத. For you the lamb Christ will provide you, உனக்கு இயேசு கிறிஸ்து கொடுப்பார், and Christ will feed you, கிறிஸ்துவே உனக்கு ஆகாரத்தை ஊட்டுவார், and through Christ you will buy land. கிறிஸ்துவின் மூலமாய் நீ நிலங்களை I வாங்குவாய். tell you, this 2016 you are going to hear great disasters all over the world. பாருங்க, இந்த 2016 உலகம் முழுவதிலும் பேரழிவின் செய்திகளை கேட்பீர்கள். All these years the destruction was very little, it was just very very simple. இத்தனை ஆண்டுகள் நடந்ததெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு ரொம்ப சாதாரணமாக நடந்தது. 2016 all the nations are going to suffer and tremble like anything. 2016 எல்லா தேசமும் மிகுந்த பேரழிவை சந்தித்து பயப்பட But போகிறார்கள். behold, the Lord says the church will wake up, தேவன் சொல்லுகிறார், சபையோ எழுந்திருளும், but the church will arise, சபை எழும்பும், and my people will be fed by me, என் ஜனம் என்னாலே but my போஷிக்கப்படுவார்கள், people will be blessed by me, என் ஜனங்கள் என்னாலே and my ஆசீர்வதிக்கப்படுவார்கள். people will multiply in this season of great disaster. இப்படிப்பட்ட பேரழிவினுடைய காலகட்டத்தில் என் ஜனங்கள் பலுகி பெருகுவார்கள். Hallelujah.
Hallelujah. Hallelujah. This will be a year where God will differentiate his people from the world. இந்த ஆண்டு தேவன் தன் ஜனங்களை உலக ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். Hallelujah. Hallelujah. Get ready. ஆயத்தமாகுங்கள். You are going to buy many lands. அநேக நிலங்களை வாங்க போகிறீர்கள். You are going to prosper. நீங்க செழிக்க You are போகிறீர்கள். going to multiply. நீங்க பலுகி பெருக போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. And the lamb will do it for you. ஆட்டுக்குட்டியாகிய இயேசு அதை உங்களுக்கு செய்வார். Hallelujah. Hallelujah. The Lord will give you open heavens. தேவன் உங்களுக்கு திறந்த வானத்தை கொடுப்பார். The Lord will be a creator for you this year. தேவனே உங்களுக்கு சிருஷ்டி கர்த்தராய் இந்த ஆண்டு இருப்பார். And the lambs will give you the food. ஆட்டுக்குட்டி உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். The lambs will give you the clothings. ஆட்டுக்குட்டி உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும். And the lambs will make you to buy land and prosper. காடாக்கள் நீங்கள் நிலத்தை வாங்கி செழிப்பாக And செய்யும். all these things will happen இதெல்லாம் நடக்கும் when the hay is over. பாருங்க, ஒன்றும் அங்கே ஒன்றுமில்லாத நேரத்தில், When the world is going to be hopeless. உலகமே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது When நடக்கும். this year the whole world is going to be hopeless. இந்த ஆண்டு முழு உலகம் நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இருக்க போகிறது. In the same year I will bless you and multiply you and prosper you. இதே ஆண்டிலே நான் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன். Hallelujah. 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 Glory Jesus. Praise you Father. நாம் யாவரும் நாவுகளை திறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வானங்களை இந்த 2016 ஆண்டு நீர் கட்டளை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. சிருஷ்டி கர்த்தராய் நீர் வெளிப்படுவே என்று சொன்னீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பிதாவே. ஹalleluya. ஆட்டுக்குட்டி ஆனவரே எங்களை போஷித்து எங்களுக்கு உடைகளை கொடுத்து, ஆட்டுக்குட்டி ஆனவரினாலே நாங்கள் அநேக நிலங்களை வாங்க செய்வேன் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. இந்த 2016 ஆண்டு உம் மக்களை நீர் கொண்டு வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் யாவரையும் அரவணைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புத்தாண்டிலே உம் மக்களை வரவழைத்து உம் ஆசீர்வாதங்களை கேட்க வைத்த தேவன் இவர்களை மிகவும் திரளாய் பலுகி பெருக செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய சமூகம் இவர்கள் மீது இருப்பதாக, உம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் பெருக்கமும் இவர்கள் வாழ்க்கையிலே நிரம்பி வழிய வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாக, இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டாக, இந்த ஆண்டு திறந்த வானமாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் நீர் அப்படியாகவே நிறைவேற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இவள் மறுபடியும் வீடு திரும்பும் பொழுது இந்த புத்தாண்டின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்தவர்களாக இவர்கள் ஜெயத்தோடு வீடு திரும்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவளுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா பட்டயங்களை நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் நீர் பலமாய் இறங்கி உம் மக்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானம், உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய பெருக்கம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2016 ஆண்டில் மக்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Well, again, a happy new year. மறுபடியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். God bless you all. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.